உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நீட் தேர்வு மையங்கள் வாரியாக வெளியாகி இருக்கக்கூடிய முடிவுகளில் பல்வேறு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கின்றன. விவரங்களுடைய நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் நீட் தேர்வு முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக தேசிய தேர்வு முகமையினுடைய அந்த ஒரு இணையதளத்தில் மையங்கள் மற்றும் நகரங்கள் வாரியாக வெளியாகியுள்ளது. பல்வேறு அருணாச்சல பிரதேசத்தில் தொடங்கி இறுதியாக பல்வேறு மாநிலங்களுடைய இந்த ஒரு நீட் தேர்வு முடிவுகள் என்று அந்தந்த மாநிலங்கள் அமைக்கப்பட்டுள்ள அந்த தேர்வு மையங்கள் மற்றும் நகரங்கள் வாரியாகவும் முடிவுகளானது வெளியிடப்பட்டுள்ளது. இதில் மிக முக்கியமாக புகார் எழுந்துள்ள அந்த தேர்வு மையங்களில் 600க்கும் மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது கணிசமாக நடப்பாண்டில் உயர்ந்துள்ளதாக அந்த விவரங்களானது தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக நீட் வினாத்தாள் கசிந்த ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக் தேர்வு மையத்தில் 22 மாணவர்கள் 600 மதிப்பெண்களுக்கும் மேல் பெற்றுள்ளார்கள் என்றும், அதே போல ஹரியானா மாநிலம் ரோத்கில் உள்ள தேர்வு மையத்தில் 45 பேர் இந்த 600 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றுள்ளார்கள் என்ற ஒரு தரவுகளும் அந்த முடிவுகள் வெளியாகியுள்ளது. இவை மட்டுமல்லாமல் ராஜஸ்தான் மாநிலம் சிக்கர் பகுதியில் அமைந்திருக்கும் ஆரவள்ளி பப்ளிக் பள்ளி தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய மாணவர்களில் 83 பேர் 600 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றுள்ளார்கள் என்ற ஒரு தரவுகளும் அந்த தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அந்த முடிவுகளில் தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தேர்வு மையங்கள் அனைத்திலுமே முறைகேடுகள் ஏற்பட்டதாக பல்வேறு மனுக்கள் என்பது அந்தந்த மாநில உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதன் பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. ஒருபுறம் சிபிஐ விசாரணை நடந்து வரும் நிலையில் இந்த தரவுகள் என்பது தற்பொழுது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது முறைகேடாக இருக்கலாம் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் மனுதாரர்கள் தரப்பானது முன்வைக்கிறார்கள். நாளை வழக்கினுடைய விசாரணை என்பது தலைமை நீதிபதி அவர்கள் மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் இந்த ஒரு வாதங்களை மனுதாரர்கள் முன்வைப்பதற்கான ஒரு முன்வைப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, சுஜினியை தொடர்ந்து இணைப்பிற்கு அடுத்ததாக கல்வியாளர் திரு நெடுஞ்செழி நம்முடைய நடிகரோட பேசலாம். சார் வணக்கம். இப்போ எக்ஸாம் சென்டர் வைஸ்ல ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் புகாருக்குள்ளான குறிப்பிட்ட மையங்களில் வழக்கத்துக்கு மாறா அந்த 600க்கு மேலே எடுத்த மதிப்பெண்களை அதிகரிச்சிருக்கு. இது என்ன விஷயத்தை நமக்கு உறுதிப்படுத்துது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி ஒரு முடிவை வெளியே கொண்டு வந்ததுக்கு மிக மிக நன்றி. பிகாஸ் இது எல்லாமே வெட்ட வெளிச்சமா வெளியே வரும். இதை வச்சு 2 நாள் எல்லாருமே ஒர்க் பண்ணாலே எந்தெந்த சென்டர்ஸ் எங்கெங்க என்னென்ன இது நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். முறைகேடுகளின் உச்சத்தை நம்ம பார்க்க முடியும். அதுல மாண்புமிகு தலைமை நீதிபதி அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. 45 நிமிஷத்துல ஸ்டூடெண்ட் வெளியே போறாங்க அப்படின்னா அவர் எல்லாத்தையும் முடிக்கிறாருன்னா அந்த கொஸ்டின்குரிய கோடிங் ஆன்சர் இருந்தால் மட்டும்தான் அவரால் 45 நிமிஷம் முடிக்க முடியும். படித்து போன மாணவர்களால் 45 நிமிஷத்துல வெளியேற முடியாது. இந்த நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு சென்டர்ல இவ்வளவு பேர் வர்றாங்க அப்படின்னா இது மார்க்ஸ் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுது. அப்ப மெரிட்டுங்கிறது காம்ப்ரமைஸ் ஆகுது. அதனால இது நிச்சயமாக முறைகேடுகள் நிறைய நடந்திருக்கு. நிறைய மெரிட் காம்ப்ரமைஸ் ஆக படித்து கஷ்டப்பட்டு மதிப்பெண்கள் வரும் அப்படின்னு அந்த மாணவர்கள் எதிர்பார்ப்பு நிலையில அவங்களோட மருத்துவ கனவை சிதைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள இது மாணவர்களை வெகுவாக பாதிக்குது. இது மிக வருந்தத்தக்க வேதனைக்குரிய விஷயம். நம்ம நாட்டோட கிரெடிபிலிட்டியே வெளிநாடுகள்ல வேற மாதிரி பேசப்படும். நம்ம மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றால் இவர் படித்து வந்தாரா இல்ல இந்த மாதிரி இடத்துல காப்பி அடிக்க வந்தாரா அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வருது. அதனால உச்சநீதிமன்றம் எந்த மாதிரி ஒரு நல்ல முடிவை எடுத்து மாணவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலன் தரும் இதை தருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம காத்திருக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கும். திரு நெடுஞ்செழியன், இந்த விசாரணை எப்ப ரிக்ஷா ஓட்டுநருக்கும் கொரியர் பாய்க்கும் அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சில ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கிற மாதிரி அவங்களுடைய புலனாய்வு விசாரணை தெரிய வந்ததா சொல்லுது. பட் ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம் சென்டர்ல ஒரு மாஸ் காப்பி நடந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஐசோலேட்டடா இது நடக்க வாய்ப்பு இருக்கா, அல்லது ஒரு கம்ப்ளீட்டா ஆர்கனைஸ்டு கிரைம் என்டிஏ உடைய தொடர்புல தான் இது நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா? இது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் தாங்க, இதுல டவுட்டே கிடையாது. ஐஐடி மெட்ராஸ் ரிப்போர்ட் செஞ்சு நாங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் இப்ப எல்லாமே வெட்ட வெளிச்சமா அது பொய்ன்னு இருக்கு. இது குறிப்பா என்னன்னா இது பொலிட்டிக்கல் அப்பாயிண்டியை கொண்டு நீங்க எஜுகேஷன்ல போகும்போது எஜுகேஷனோட குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகுறதுக்கு இது நல்ல எக்ஸாம்பிள். ஏன்னா ஒரு இவ்வளவு பெரிய ஒரு கான்பிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஒரு ரிக்ஷா வச்சு நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா அந்த தலைமை, அதாவது என்டிஏவோட தலைமை எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா யார் வேணாலும் சரி பரவாயில்ல இது கொஸ்டின் பேப்பர் தானே இப்படி போயிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இங்க படித்து கஷ்டப்பட்டு பண்ணக்கூடியதான் இந்தியா முழுவதும் ஒரு முழுமையான லா அண்ட் ஆர்டர் கொண்டு வராத வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க இது பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாநிலங்களே இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண விட்டுடலாம். 85% அந்தந்த மாநிலங்கள் பண்ணினாலே அவங்களுக்குரிய சீட் செக்யூர்ட் ஆயிடும். இது மாதிரி காப்பி அடிக்கிற ஸ்டேட் அவங்க இப்ப நாங்க இந்த ஸ்டேட்டை நாங்க எங்களால் திருத்த முடியாது அப்படின்னா அந்தந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே நடக்கட்டும். இது ஆல் இந்தியால கொண்டு வரும்போது அகில இந்திய அளவுல இது பாதிக்கப்படுகிறது. இது மட்டும் இல்ல, எண்ணற்ற முறைகேடுகள் நீட்ல நீங்க தோண்டி எடுக்கலாம். முதல்ல சிபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணும்போது ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க. அதாவது நீங்க எந்த ஸ்டேட்ல நீங்க எழுதுறீங்க, எந்த மாநிலத்தை சார்ந்தவன் இருக்கும். இன்னைக்கு நாங்க அதை எடுத்துக்கிட்டோம்.
வெறும் வந்து நான் பர்சன்டேஜ் ஸ்கோர் தான் கொடுக்குறேன். இது NTA பயங்கர ஆர்கனைஸ் டைம் தான். இதுல வந்து மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்கன்னா, அப்ப நான் எந்த ஸ்டேட்ல படிச்சவர் கூட எங்க வேணாலும் நான் காப்பி அடிச்சு நான் இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து நான் கொண்டு போயிடலாம். அப்படிங்கிற பட்சத்துல இது மாணவர்கள் வந்து நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்படின்னு ஒரு வாங்கிட்டு வந்து உள்ள இன்செர்ட் பண்ணக்கூடிய எல்லா லூப் ஹோல்ஸ்க்கும் வந்து இருக்கு. ஏன்னா இதுக்கு மாஸ்டர் பிளான் வந்து கேசன் தேசாய்க்காக தான் இருக்க முடியும். அவரால் தான் இந்த மாதிரி ஈஸியாக திங்க் பண்ண முடியும். அதனால இது வந்து எப்படி நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னா இது யாரோ ஒருத்தர் பின்னணியில இருந்து முன்னாடி வந்து ஒரு NTA ஒரு பாடியை வச்சு இது பின்னாடி எப்படிலாம் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது மிகவும், அதாவது மருத்துவத்துறை அடுத்த ஜெனரேஷன்ஸ் நம்ம நல்ல டாக்டர் கொடுக்க போறது இல்லைங்கிறது செல்ல தெளிவா தெரியுது. இதுல எய்ம்ஸ்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் இதுல வந்து அவங்களுக்கு வந்து இப்ப பீகார்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அண்ட் இந்த எய்ம்ஸ்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இவங்களுக்கும் இன்வால்மெண்ட் இருக்குன்னா இந்த மாணவர்களே இந்த முறையில தான் வந்திருக்கலாம். நீங்க எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது இதை வந்து ஒரு டைவர்ஷன் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி இதை பண்ணதுனால நீட்ல பேசிக்கலி நிறைய பேருக்கு சென்டம் போட்டதுனால இது வெளியே வருது. இதே நான் 690 இருந்து 210 நான் என்ன பண்ணாலும் ஒன்றும் தெரியாது. அப்ப இது வந்து மாணவர்கள் குறிப்பாக வந்து நான் என்ன சொல்றேன், நீங்க எதுல வேணாலும் நீங்க குளறுபடிகள் பண்ணுங்க, எது வேணாலும் பண்ணுங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி திரு நெடுஞ்செழியன்.